Hi, hello. Welcome to Neon Light channel. நான் உங்கள் லதா. நாம இன்னைக்கு 11th standard chemistryல unit 1 பார்க்க போறோம். Basic concepts of chemistry and chemical calculations. இதான் லெசனோட ஹெட்டிங். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 பார்ட், part 1, part 2, part 3 பார்த்துட்டோம். இது வந்து இன்னைக்கு பார்க்க போற வீடியோ part 4 வீடியோ இது. இதுவரைக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்க்கல அப்படினாக்கா அதை பார்த்துட்டு இத பாக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரா புரியும். இரண்டாவது 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரஜன் லெசன் கம்ப்ளீட்டடா முடிச்சாச்சு. அந்த லெசனுக்கான வீடியோஸும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல கிடைக்கும். அதையும் போய் பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே மோல் கான்செப்ட் பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. மோல் கான்செப்ட் பாத்தீங்கன்னாக்கா மாலிகுலர் மாஸஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னாக்கா ஈக்குவலன்ட் மாஸஸை பேஸ் பண்ணி இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படினாக்கா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில பெரும்பாலும் கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் தான் பெரும்பாலும் என்ன செய்றாங்க யூஸ் பண்றாங்க. இந்த மோல் கான்செப்ட் அப்புறம் வந்து கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் இத பத்தியெல்லாம் நீங்க தெரியணும் அப்படினாக்கா part 3 வீடியோ நீங்க பாருங்க. பார்த்துட்டு வரும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ இத பாத்தீங்க அப்படினாக்கா சாதாரணமா மோல் கான்செப்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படினா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. அதாவது பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம தேவைப்படுது. அப்பதான் அதுல என்ன ரியாக்டன்ஸ் வந்து எந்த அமௌண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியும். அந்த பர்టిక్యులர் கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன அமௌண்ட்ல ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நாம என்ன செய்யணும் எழுதணும். அப்பதான் நம்ம மோல் கான்செப்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்ல இது தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட் வந்து நான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்ளை ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு பெரும்பாலும் ப்ரிஃபரன்ஸா எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோல் கான்செப்ட் வந்து பேலன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எழுதினாதான் அதில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் என்ன அமௌண்ட்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்ல அது தேவையில்லை. நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளான கான்செப்ட் எதுனா மோல் கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு ப்ரிஃபரபிள் கான்செப்ட் எதுனாக்கா கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 அண்ட் அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட்ஸ் ரியாக்ஷன் இது ரெண்டும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை நம்ம கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்ல சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். எப்படி சொல்லிட்டு போயிடலாம்? 31.6 கிராம் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். அதுல போய் பாருங்க. 31.6 gram of potassium permanganate reacts with 152 gram of ferrous sulfate அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம எதுல சொல்லிட்டு போயிடலாம்? கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்ல சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதே இது நம்ம மோல் கான்செப்ட்ல சொல்லணும்னா கீழே ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுத வேண்டி இருக்கும். 10FeSO4 அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட் எத்தனை மோல்ஸ் எடுத்துக்கிறோம்? 10 மோல்ஸ் எடுத்துக்கிறோம் பிளஸ் 2 KMnO4 பிளஸ் 8 H2SO4 gives K2SO4 plus 2 MnSO4 plus 5 Fe2SO4 thrice plus 8 H2O. இப்படி நாம ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதினா மட்டும்தான் மோல் கான்செப்ட்ல எத்தனை மோல் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் KMnO4 ஓட சேருது அப்படிங்கறத நாம சொல்ல முடியும். இதுதான் வந்து உங்களுக்கு கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்டுக்கும் மோல் கான்செப்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மோல் கான்செப்ட்ல நம்ம அந்த ரியாக்ஷனை நம்ம எப்படி சொல்லுவோம்? 2 moles of potassium permanganate reacts with 10 moles of anhydrous ferrous sulfate அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப 2 moles of potassium permanganateங்கிறது எவ்வளவு? 2 into KMnO4 ஓட அட்டாமிக் மாஸ் என்ன? 158. that is equal to 316 gram. அப்ப 10 moles ferrous sulfateக்கு என்ன வரும்? 1520 grams. இப்போ நமக்கு என்னதான் வேணும் கிராம் ஈக்குவலன்ட்
மாஸ் எவ்வளவு 31.6 கிராம் தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு. அப்போ 31.6 கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட்ஸ் வித் எவ்வளவோட ரியாக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட்டோட அது என்ன செய்யணும் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதை என்ன பண்ணலாம் கால்குலேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 10 moles ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் எவ்வளவு 1520 டிவைடட் பை 2 moles ஆஃப் KMnO4 எவ்வளவு 316 இன்டூ இதோட கிராம் ஈக்குவலன்ட் எவ்வளவு மாஸ் எவ்வளவு 31.6 தட் இஸ் ஈக்குவல் டு 152 கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட். இப்போ உங்களுக்கு மோல் கான்செப்ட் கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ஹெட்டிங்க்கு நம்ம வரோம். எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன மாலிகுலர் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார்முலாவை நம்ம ரெண்டு டைப்பாக சொல்லலாம். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அத்தனை ஆட்டம்ஸும் ஒரு ரேஷியோவில் நம்ம எழுதுறது பேர் எம்பிரிக்கல் ஃபார்முலா. அதே மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது ஒவ்வொரு ஆட்டமும் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதை கரெக்டாக எழுதுறது மாலிகுலர் ஃபார்முலா. இதை வந்து இப்போ டெஃபினிஷனாக நம்ம பார்க்கலாம். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். இட் இஸ் த ஃபார்முலா ரிட்டன் with the simplest ratio of the number of different atoms present in one molecule of the compound as subscript to the atomic symbol. அதாவது இது எப்படி எழுதுவோம் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எழுதுவோம். இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸோட ரேஷியோவை நம்ம என்ன செய்கிறோம் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எழுதுறது தான் இது வந்து என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அஸ்டிக் ஆசிடை நம்ம எடுத்துக்கிறோம். அஸ்டிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் CH3COOH அப்படிங்கிறது தான் இதோட மாலிகுலர் ஃபார்முலா. இது இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம் C2H4O2 அப்படின்னு எழுதினாலும் அது என்னதான் அஸ்டிக் ஆசிட் தான். இதுவும் மாலிகுலர் ஃபார்முலா தான். ஆனால் இதையே நாம் வந்து இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவாக எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு எழுத போகிறோம். C:H:O அதாவது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம். 3 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். இப்போ இதோட ரேஷியோ என்னவா இருக்கணும் அங்கே 2:4:2ன்னு இருக்குது. இதை சிம்பிள் ரேஷியோவாக மாற்றினா என்ன ஆகும் 2ஆல் டிவைட் பண்ணலாம் இல்லையா 3ஐயுமே. அப்போ என்ன ஆகும் 1:2:1 அப்படின்னு ஆகும். அப்போது இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்போ கார்பனுக்கு 1ன்னு வச்சுக்கணும் ஹைட்ரஜனுக்கு 2 ஆக்சிஜனுக்கு 1. அப்போ எப்படி எழுதலாம் CH2O அப்படிங்கிறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது ரெண்டும் ஒன்றானா ஒன்று தான். மாலிகுலர் ஃபார்முலாங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் C2H4O2 இல்லைன்னா CH3COOH அப்படின்னு எழுதுவோம். இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அத்தனை ஆட்டம்ஸ் கரெக்டாக இருந்தால் அது மாலிகுலர் ஃபார்முலா. அதையே ரேஷியோவாக நாம் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எழுதுனா அது எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கான டெஃபினிஷன் பாருங்க. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் எ காம்பவுண்ட் இஸ் அ ஃபார்முலா ரிட்டன் வித் த actual number of different atoms present in one molecule as a subscript to the atomic symbol. நம்ம atomic symbol ஓட எத்தனை different atomsல எத்தனை number of atoms actual number இருக்கோ அதை நம்ம போட்டு subscriptா போட்டு எழுதுற. subscriptனா என்ன ஒரு ஆட்டமோட சிம்பிளுக்கு கீழே போடக்கூடிய 2 4ன்னு போடுறோம் இல்லையா அதுதான் subscript. subscriptா போட்டு எழுதணும் அப்படின்னாக்கா அது வந்து என்னது மாலிகுலர் ஃபார்முலா. ஒரு காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலாவை இப்படி தான் நம்ம எழுதணும். இப்போ ஈத்தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதில் 2 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்கும். அப்போ C2H6 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஈத்தேன் என்னன்னு சொல்லலாம் C2H6ன்னு சொல்லலாம். இதுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் கார்பனும் இருக்குது ஹைட்ரஜனும் இருக்குது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். அப்போ C:H என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதலாம் 2:6. அப்போ 2ஐ 6ஐயும் நம்ம வந்து என்ன செய்யலாம் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக ரேஷியோ மாற்றும் போதே என்ன ஆகும் 1:3 ஆகும். ஸோ C:H என்னவாகும் 1:3 ஆகும். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுவேன் CH3 அப்படின்னு எழுதணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். கரெக்டான ஆட்டம்ஸை சப்ஸ்கிரிப்டாக எழுதுனா மாலிகுலர் ஃபார்முலா. அதையே ரேஷியோவாக சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எழுதுனோம்னாக்கா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டேட்டா அனாலிசிஸ் டேட்டாவை வச்சு நம்ம எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு எலமெண்ட்டை கொடுத்துட்றாங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை எப்படி வந்து கொண்டு வரலாம் அதுக்கு பேசிக் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்போசிஷனாக கொடுத்துருந்தா அதை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் பெர்சன்டேஜாக எடுத்துக்கிறோம். காம்போசிஷனாக கொடுத்தா அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்
பெர்சன்டேஜாக எடுத்துக்கிறோம். அந்த பெர்சன்டேஜை நம்ம சாதாரணமாக பெர்சன்டேஜில் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டோட காம்போசிஷனை நமக்கு பெர்சன்டேஜாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நாம் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காம்பவுண்டோட டோட்டல் மாஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் 100 கிராம்ஸ்னு எடுத்துக்கணும். அந்த டோட்டல் காம்பவுண்டோட மாஸை என்னென்னு எடுத்துக்கணும் 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். நமக்கு பர்டிகுலராக ஒரு எலிமெண்ட் கொடுத்தாங்க இல்லையா பெர்சன்டேஜ், அந்த பெர்சன்டேஜை நாம் கிராமில் மாஸாக எடுத்துக்கணும். அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டோட மாஸாக நாம் எடுத்துக்கணும். அதை பெர்சன்டேஜுங்கிறத கிராமாக எடுத்துக்கணும். இதுதான் ஸ்டெப் 1ங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்பன் இருக்குது, கார்பன் 40% அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அஸ்டிக் ஆசிடில் கார்பன் மட்டும் 40% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம டோட்டலாக அஸ்டிக் ஆசிட் காம்பவுண்டையே நம்ம எவ்வளவுன்னு எடுத்துக்கணும் 100 கிராம் மாஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த கார்பனை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் 40 கிராம்னு எடுத்துக்கணும். 40%ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் 40 கிராம்னு எடுத்துக்கணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டில் எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். இதுதான் வந்து இதை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்டுங்கிறது என்னது, நமக்கு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்தாங்களோ அதுதான் அந்த இடத்துல மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் டிவைடட் பை அட்டாமிக் மாஸுங்கிறது அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ். இப்போ கார்பன் எடுத்துட்டா 12, ஆக்சிஜன் எடுத்தா 16, ஹைட்ரஜன் எடுத்தா 1. அதுதான் வந்து அதோட என்னது அட்டாமிக் மாஸ். தென் ஸ்டெப் 3 அடுத்தது போகிறோம். என்ன பண்ண போகிறோம் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அடுத்து என்ன செய்ய போகிறோம் சிம்பிளஸ்ட் ரேஷியோவா அதை என்ன செய்ய போகிறோம் மாற்ற போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் தெம். அதோட அதில் எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதால் அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். இப்போது ஒரு இதில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுமே இருக்குன்னா அது அதுக்கு தனித்தனியாக ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அப்போ அது அதுக்கு தனியாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஒன்று ஒவ்வொரு அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக நம்ம மாற்றுறதுக்கு இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்பட்டால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஏன்னா நமக்கு வரக்கூடிய அந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோ வந்து ஒருவேளை அது வந்து டெசிமலாக இருந்தாக்கா, அதாவது ஹோல் நம்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் 4 யூஸ் பண்ணுறோம். ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மேத்ஸில் போடுற மாதிரி தான் ஏதாவது ஒரு காமனான ஒரு நம்பரால் அதை மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஹோல் நம்பராக மாற்றணும். இதுதான் ஸ்டெப் 4. இப்போ 4 ஸ்டெப்பு தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிற பெர்சன்டேஜாக மாஸாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றணும். தேவைப்பட்டாக்கா நம்ம என்ன செய்யணும் ஹோல் நம்பரை அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த 4 ஸ்டெப்பு தான் ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ரூல்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு டேமரினில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிடை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 32% ஆஃப் கார்பன், 4% ஆஃப் ஹைட்ரஜன், 64% ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கு சம் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் இதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏற்கனவே சொன்னதான் கார்பன்கிறது எத்தனை பர்சன்டேஜ் 32%. அப்போ அதை என்னென்னு எழுதிக்கணும் மாஸாக எடுத்துக்கணும். அப்போ 32 கிராம்ஸ். அடுத்து மோலார் மாஸ். இந்த இடத்துல மோலார் மாஸ்ன்னு சொல்கிறத விட அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லலாம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு ஏற்கனவே தெரியும் 12. அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கணும். மாஸ் பை அட்டாமிக் மாஸ். அப்போ மாஸ் என்ன இந்த இடத்துல 32 டிவைடட் பை 12 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 2.66. இதுதான் வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2.66 இருக்குது டிவைடட் பை திரும்ப ஒரு 2.66 போடும்போது என்ன ஆகிடும் 1 ஆகிடும். இதுதான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிற மெத்தட். இதில் என்ன ஒன்றுனா நம்ம இப்போ ஏற்கனவே கார்பனுக்கு போட்ட மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுக்கும் போட்டுட்டு அதில் எது சின்ன நம்பராக இருக்கோ அதுக்கு தான் நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோ பார்ப்போம்.
இதில் வந்து நம்ம இந்த 3க்கும் பார்க்கும்போது இல்லை 2.66 தான் வந்து உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் ரேஷியோவாக சின்ன நம்பராக இருக்கும். அதனால நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள், ஹைட்ரஜன் 4%. அப்போ மாஸ் என்ன 4 கிராம். மோலார் மாஸ் ஹைட்ரஜனுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் 1. அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ஸோ என்ன வரும் 4 டிவைடட் பை 1 தட் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ அங்கே வந்து 2.66 வந்தது, இங்கே வந்து என்ன வருது 4 வருது இல்லையா? சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்போ எது எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 டிவைடட் பை 2.66 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1.5. இதுதான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு பார்க்க போகிறோம். ஆக்சிஜன் 64%. அப்போ எத்தனை கிராம்? 64 கிராம். மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன 16. அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 64 டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 4 பை 2.66 இஸ் ஈக்குவல் டு 1.5. எல்லாத்துலேயுமே இந்த 2.66 தான் என்ன செய்வீங்க? டிவைட் பண்ணுவீங்க. அதை பார்த்துக்கணும். சிம்பிளர் ரேஷியோவாக மாற்றுறதுக்கு எது கம்மியான 3 இதில் வரக்கூடிய அதாவது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 3 இதில் எது கம்மியாக வருதோ அதை தான் நம்ம எல்லாத்தோடையும் நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் ஹோல் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து கார்பனில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் 1. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு 1.5, ஆக்சிஜனுக்கு 1.5. அப்போ 1.5 1.5ங்கிறது ஹோல் நம்பர் கிடையாது. அப்போ அதை நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகிடும்? 2, கார்பனுக்கு 2, ஹைட்ரஜனுக்கு 3, ஆக்சிஜனுக்கு 3ன்னு வரும். அப்போ ரேஷியோ என்னது? 2:3:3. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? C2H3O3. இப்படி தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இதே வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு டேப்லெட் காலமாக தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கேன். அந்த டேப்லெட் காலத்தையும் ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த டேப்லெட் காலம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுங்கிறதுல பாருங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மோலார் மாஸ் அப்படிங்கிறது கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 32/12, 4/1, 64/16. ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாருங்கள் 2.66, 4ன்னு வந்திருக்கு. இதில் எது சின்ன நம்பர்? 2.66 தான் சின்ன நம்பர். அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளஸ்ட் ரேஷியோவுக்கு நம்ம கீழே போட்டு டிவைட் பண்ணணும். அப்போ 3க்கும் ஒரே மாதிரி 2.66ஆல் தான் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 1, 1.5, 1.5 வரும். இதை நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2, 3, 3ன்னு வருது. இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? எம்பிரிக்கல் ஃபார்முலா C2H3O3 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்படி தான் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து எழுத வேண்டியதா இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. வினிகர் நம்ம எடுத்துக்கிறோம். வினிகரில் 40% கார்பன் இருக்குது, 6.6% ஹைட்ரஜன், 53.4% ஆக்சிஜன். இப்போ இதுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்பன் வந்து 40% வச்சுருக்கோம். அப்போ இதோட மாஸ் என்ன? 40 கிராம். அட்டாமிக் மாஸ் என்ன? 12. ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 40/12 தட் இஸ் ஈக்குவல் டு 3.3. சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்போ என்ன? 3.3/3.3 இஸ் ஈக்குவல் டு 1. தென் ஹைட்ரஜனுக்கு பாருங்கள் 6.6%. அப்போ 6.6 கிராம். அட்டாமிக் மாஸ் என்ன? 1. அப்போது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 6.6 டிவைடட் பை 1 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 6.6 தான் வரும். அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன வரும்? 6.6 டிவைடட் பை 3.3 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி 53.4. அப்போ இது மாஸ் என்ன வரும்? 53.4 கிராமாக இருக்கும். அட்டாமிக் மாஸ் என்ன? 16. ஸோ இதுக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னவா இருக்கும்? 3.3. அப்போது நெக்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னவா இருக்கும்? 3.3 டிவைடட் பை 3.3 தட் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் கார்பனுக்கு எத்தனை வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஹைட்ரஜனுக்கு 2 வந்திருக்கு. ஆக்சிஜனுக்கு 1 வந்திருக்கு. சிம்பிளஸ்ட் ரேஷியோ எல்லாமே ஹோல் நம்பர் தான். அதனால நம்ம புதுசாக ஹோல் நம்பராக மாற்ற தேவையில்லை. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? கார்பனுக்கு 1, ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் 1. அப்போ எப்படி எழுதணும்? CH2O அப்படின்னு எழுதுனா இதுதான் கரெக்டான எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் வினிகர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதையே இப்போ டேப்லெட் காலமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ சொன்னது அப்படியே இந்த டேப்லெட் காலத்தில் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்று இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம பார்க்கும்போது 3.3, 6.6, 3.3 அப்படின்னு 3 ஆன்சர் வந்திருக்கு. இதில் எது சின்ன நம்பர் பார்க்கணும்? 3.3 தான். அப்போ அதால் தான் 3ஐயுமே நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ தான் சிம்பிளஸ்ட் ரேஷியோ நமக்கு கிடைக்கும். இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எவாலுவேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம் பாருங்கள், அது சால்வ் பண்ணி போட்டிருக்கேன் நான் இதில் வந்து கார்பன் வந்து 54.55% சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து 9.09%, ஆக்சிஜன் வந்து 36.36%. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட இது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ கார்பனுக்கு மாஸ் என்னவாக இருக்கும்? 54.55 கிராம். அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் இதுக்கு 12. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.55 கிடைக்கும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்போ நமக்கு என்னவாக இருக்கும்? 2வாக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு 9.09 கிராம் ஆகும். அட்டாமிக் மாஸ் வந்து என்ன? 1. அப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னவாகும்? ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 9.09 கிடைக்கும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்போ என்னவாக இருக்கும்னா 9.09 டிவைடட் பை 2.27, தட் இஸ் ஈக்குவல் டு 4. Then oxygen is equal to 36.36 gram. Atomic mass வந்து 16, அதாவது 16. அதே மாதிரி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்போ என்னவாக இருக்கும்? 36.36 டிவைடட் பை 16, தட் இஸ் ஈக்குவல் டு 2.27 இருக்கும். அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 1 இருக்கும். அப்போ இதோட டோட்டல் ரேஷியோ எல்லாமே ஹோல் நம்பர் தான், அதனால் நம்ம ஹோல் நம்பராக மாற்ற தேவையில்லை. அப்போ கார்பன் இஸ் டு ஹைட்ரஜன் இஸ் டு ஆக்சிஜன் அது எவ்வளவா இருக்குது? 2:4:1. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? C2H4O அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இப்படி தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன செய்யணும்? எழுதணும். இப்போ உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதணும், அந்த கால்குலேஷன் வந்தால் எப்படி செய்யணும் எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வர இதில் வந்து மாலிகுலர் ஃபார்முலா எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.